அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் ஓதிய முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி பதில் கிடைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே அவசர தேவையாக தான் இருக்குது, அவசரமான ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. உடனே நடக்கணும், எனக்கு உடனே இது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே அளவுக்கு அவசரமா நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய அமல்களும் இருக்கு. அதையும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தேர்ந்தெடுத்து அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய அவசர சூழ்நிலைக்கு உடனடியா அல்லாஹ்விடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நான் அப்படிதான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான அமல் சொல்ல போறேன். அமல்கள்ல ஏராளமான அமல்கள் இருக்கு. செலவாத்து இருக்கு, இஸ்திகஃபார் இருக்கு, அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் இருக்கு, குர்ஆன்ல இருந்து ஒரு சூறா இருக்கு, அதுல இருந்து ஒரு வசனம் இருக்கு. இந்த மாதிரி எதை ஓதுனாலுமே நமக்கு பலன் கிடைக்கும். அதுல சிறந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அல்லாஹுவுக்கு பிரியமானது, இன்னும் ஏராளமான பலன் கிடைக்கக்கூடியது, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது சலவாத்து தான். சலவாத்துக்கள்ல ஏராளமான சலவாத்திற்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது உங்களோட தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான். உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போவான். நீங்க ஒரு வேலை தேடுறீங்க அல்லது ஒரு தொழில் தேடுறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான விஷயங்களுக்கு உங்களை நேரான பாதையில எல்லாம் கூட்டிட்டு போவான். நீங்க தடுமாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு திருமண பிரச்சனையா இருக்கலாம் அல்லது ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த தேவையும் நிறைவேறும். அடுத்து எப்படி போகலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அந்தளவு பல மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அமலை தான் சொல்ல போகிறேன். ஒரு இருப்பில் ஒழு செஞ்சுட்டு உட்காருங்க. சல்லாவில் உட்காந்து இந்த அமலை நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செய்யுங்க. இந்த அமலை முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் நீங்கள் பேசவே கூடாது. வேற எந்த எண்ணமும் வேண்டாம். உங்களோட அந்த காரியத்தை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து பிடிவாதமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு 15 நிமிடத்தை நீங்கள் செலவு பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக உறுதியாக நான் சொல்வேன், அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களோட துவாவை அல்லாஹ் ஆமீனாக்கியிருப்பான். அதற்கு பின்னாடி நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு அதற்கான நற்செய்தி கிடைக்கும். நீங்கள் தேடக்கூடிய விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ்னு சந்தோஷமான பதிலை நீங்கள் கேட்க முடியும். உதவிகள் இறங்கும். எந்த வழியாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நினைத்து பார்க்காத வழிகளில் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை கொடுத்துருப்பான். அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதலாவது சூரா ஃபாத்திஹாவை நீங்கள் 3 தடவை ஓதிடுங்க. இது துவா கபுல் அம்சம். அல்லாஹுவை புகழக்கூடிய தலைமையான வார்த்தை இதில் இருக்குது. இதுவே நம்மளோட தேவைகளுக்கு போதுமானது. அதனால கண்டிப்பாக இந்த ஃபாத்திஹா சூராவை 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது இரண்டாவது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யா அலியு யா அலீம், உயர்ந்தவனே மகத்தானவனே. இந்த திருநாமத்தை ரெண்டையும் சேர்த்து 1000 தடவை நீங்கள் ஓதணும். அடுத்தது ஒரு சிறந்த சலவாத். இந்த சலவாத்தை நீங்கள் எங்கேயுமே தேடி பிடிக்கவே முடியாது. இது மகத்தான சக்தி வாய்ந்தது. இதனுடைய பெயரே கதிரில் அலீம். மகத்தான சக்தி வாய்ந்த சலவாத் என்று தான் அழைக்கப்படுது. இந்த சலவாத்தை 100 தடவை ஓதணும். அந்த சலவாத் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். ஸ்க்ரீன்லையும் தமிழ்லையே நான் உங்களுக்கு போட்டுறேன். அல்லாஹும்ம யா அலியு யா அலீமு சல்லி அலா சையிதினா முஹம்மதின் தில் கதிரில் அலீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வபாரிக் வசல்லிம் வஹ்தினா வபினஸ் சிராத்தல் முஸ்தகீம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹுவே மகத்தான சக்தி வாய்ந்த ஒளியான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்களின் மீதும் நீ சலவாத்தையும் பாதுகாப்பையும் பொழிவாயாக. இன்னும் எங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றி எங்களை சரியான நேரான பாதையில் எங்களை செலுத்துவாயாக. சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க. இந்த ஒரு செலவாத்தில் நபியவங்களுக்கும் செலவாத்தை இறக்கி வைக்க சொல்கிறோம்.
இன்னும் நம்மளோட தேவைகளையும் கேட்கக்கூடிய வகையில் இருக்குது. நம்மளை சரியான பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பையும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்தாக இருக்குது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செலவாத். இந்த மாதிரி செலவாத்துக்களை நம்ம எல்லோருமே நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு செலவாத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது இல்லையா? அந்த செலவாத்துக்களை ஒரு நாளாவது வாழ்க்கையில் நம்ம ஓதணும். அப்படி ஓதும்போது ஒவ்வொரு செலவாத்திற்குண்டான பலன்களை அல்லாஹால நமக்கு தருவான். செலவாத்தை சாதாரணமாக ஒரு தடவை ஓதுனாலே 10 தடவை அல்லாஹால நம்ம மேலே அருள் பொழியறான். அவருடைய ரஹ்மத்தான பார்வை நமக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு செலவாத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த செலவாத்தை ஓதும்போது அந்த அர்த்தத்திற்குண்டான பலனை அல்லாஹ் நமக்கு தர்றான். ஒரு குடும்பத்துக்கான ஒரு செலவாத்தை ஓதும்போது குடும்பத்துக்குள்ளே எல்லாமே நிம்மதியாக எல்லாமே ராகத்தான் நடக்கும். குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கும். அதே மாதிரி ஒரு பரக்கத்தான ஒரு செலவாத்தை ஓதும்போது செல்வத்தில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வான். ஒரு தேவைகளை நிறைவேற்றும்படியான ஒரு வார்த்தைகள் இருக்கும்போது அந்த செலவாத்தை ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட தேவைகளை அல்லா தாலா கபுலாக்குவான். அப்படி தான் இந்த ஒரு செலவாத்து ரசூலுல்லாஹ்வின் மீது செலவாத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தினர் தோழர்களின் மீது செலவாத்து சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. இன்னும் நம்மளோட தேவைகளையும் கேட்கக்கூடிய வகையில், இன்னும் நமக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதிடுங்க. இறுதியாகவும் நீங்கள் ஒரு தடவை ஃபாத்திஹா சூராவை ஓதிடுங்க. ஓதி இந்த அமலை நல்ல முறையில் முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த செலவாத்தை ஓதுறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு அப்படியே நிறைவேறும். எனவே இந்த செலவாத்தை ஓதிட்டு எல்லா மக்களையும் உங்களோட துஆவில் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் ஆமீன் அப்படின்னு போட்டுருங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படியே ஆக்கி தருவான். மேலும் இது போல் சிறந்த செலவாத்துக்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அரபிலேயே வேணும், தமிழ்லையும் வேணும், அதனோட அர்த்தத்தோடு வேணும், பலனோடு வேணும் அப்படின்னா வேறு எங்கேயுமே தேடி பிடிக்கவே வேண்டியதில்லை. நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் 52 செலவாத்துக்கள் இருக்குது. எல்லாமே வேறு வேறு மாதிரியான செலவாத்து, வேறு வேறு அர்த்தங்கள் கொண்டது. கண்டிப்பாக இதையும் நீங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது நீங்கள் ஓதணும். அதனுடைய நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீங்க. இந்த செலவாத்துக்களின் தொகுப்பு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.